தளபதி பர்த்டே முன்னிட்டு, அதாவது வந்து இன்னைக்கு வந்து சிவா சார் மற்றும் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 100 குழந்தைகள் வந்து நம்ம தலைவரை வாழ்த்தி பேசுறாங்க. ஒரு பேச்சு போட்டி மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் லாஸ்ட் இயர் அவரோட பர்த்டே அவர் கூட இருந்தோம். இந்த வாட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே அவரோட பர்த்டே சிஎம் 2026 போட்டீங்க முதல்ல காரக்கோடு. ஆமா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கடவுள் ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. ஸோ உங்க மூலமா வந்து தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இல்ல, அதை நான் அந்த ஃப்ரேம் கொடுத்தமோ நான் அவருக்கு அது கிஃப்ட் கொடுத்தேன். நான் அது வந்து பிரிச்சு பார்த்த உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால மட்டும் தாண்டா இதை ஃப்ரேம் பண்ணணும்னு தோண முடியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணாரு அதை பார்த்துட்டு. நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு உண்மையா மேனிஃபெஸ்ட் பண்ணா அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது. அதான் உண்மையா நீங்க நம்ம எல்லாருக்குமே தான் நம்ம உண்மையா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது நடக்கணும் அப்படின்னு உண்மையா நினைச்சோம்னா நடந்துருது. அது யூனிவர்ஸ் ஆல் டைம்ல எப்படி அந்த டைட்டில் வச்சீங்க? ஏன்னா அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதனால தான் அந்த டைட்டில் வச்சோம். கட்சி பேரும் சொல்லக்கூடாதுன்னு எப்படி முதல்ல சொன்னீங்க? ஏன்னா அப்போ கட்சி பேர் வைக்கல. நான் அந்த சீன் எடுக்கும் போது கட்சி பேர் வைக்கல. அதனால நாங்க வந்து அந்த சீன்ல வந்து நாங்க அப்படி டைலாக மாத்தி பேசிட்டோம். அதனாலதான் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ்லாம் கிடையாது. ஒரு 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 ஆசை, அது கரெக்டா வந்து நடந்தது. ஸோ அதனாலதான் எல்லாரோட ஆசையும் அது நிறைவேறிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ் வணக்கம். இன்றைய தினம் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அருமை சகோதரர் தயாரிப்பாளர் அவருடைய முன்னெடுப்புல வாகை தலைவனுக்கு வாழ்த்தரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள்லாம் நல்ல அவரை வாழ்த்தி பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்கி இருக்கு தமிழ்நாடு முழுக்க. நல்ல நலப்பணி திட்டங்கள் தொடர்ந்து நாங்க செய்வோம். அது வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வந்து வாகை தலைவருக்கு வந்து இன்னும் பல்கி பெருகி அவருடைய நல்ல பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்று சேர்கிற வகையில் நல்ல முறையில் இந்த ஆண்டும் தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் இதில் களமாடி கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று இரவு இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சீனியர் மினிஸ்டர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களோடு நாங்கள் தொலைபேசியில பேசுறோம். அப்ப இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அன்பு தோழர்களுக்கு, தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு, பொதுச் செயலாளர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலும் சொன்னாரு, உங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு நலத்திட்ட பணியா இருந்தாலும் நீங்க போய் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாலே போதும். மிக முக்கியமாக குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவும் வீக் டேல, ஒர்க்கிங் டேல போயிட்டு அவங்க வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து கொள்ளுங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகி மேல உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. எனவே நலத்திட்ட பணிகள் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எதுவும் கொடுக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கட்சி சார்ந்த ஒரு கொடி கூட போடாம நீட்டா போயிட்டு நீட்டா பண்ணும்படி கேட்டோம். இல்லைன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தொடக்கப்பள்ளியில வந்து காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கட் பாக்கெட் கொடுத்ததாகவும் உணவு இல்லாம குளறுபடி ஏற்பட்டதா சொல்லிட்டு பாஜக மாநில நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காப்ல. ஏன் குளறுபடி காரணம் கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நான் இதை பற்றி விசாரித்து எனக்கு ஒரு நோட், அதாவது என்ன நடந்தது, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காலை உணவு, மதிய உணவு என்பது வெறுமனே உணவு கிடையாது. அது வந்து ஒரு ஊட்டச்சத்து. அது வந்து வெறும் இப்ப வந்து பிஸ்கெட் என்பது சப்ளிமெண்ட் ஃபுட், வேற அந்த மீல் என்பதுதான் பிரின்சிபல் ஃபுட். புரியும்படி சொல்லணும்னா உணவு என்பது வந்து அது ஆற்றலுக்குரியது. வேற இந்த பிஸ்கெட், டீ, காஃபி அப்படிங்கறதுலாம் ஸ்நாக்ஸ்ல வரும். அதனால ஒருவேளை அவங்களுக்கு உணவு குறித்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா பதிலுக்கு உணவு தான் ஏற்பாடு பண்ணமே தவிர இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. யார் இது மாதிரி பண்ணாங்கிறத விசாரித்து அது இன்னும் முழு விவரம் வந்த பிறகு அது மீது என்ன நடவடிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல் வந்து லஞ்சம் இல்லாம லைசன்ஸ் ரெனிவல் பண்றீங்க. அந்த பணத்தை அரசு பள்ளிகளை வந்து கட்டுறதுக்கு கரெக்ட் நீங்க வந்து ஒரு கோரிக்கை விடுங்க. ஆமா ஆமா கரெக்ட். நான் முதலில் போட்ட கையெழுத்து வேணான்ட்டீங்க. பட் அந்த காசை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கரெக்ட் நவீன கழிவறைக்கு, சுத்தமான கழிவறைக்கு ஏற்பாடு பண்ணலாம். நான் முதல்ல போட்ட கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை மேம்படுத்ததான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்கு. அதை காமன் டாய்லெட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா கழிப்பறை இல்லாத ஒரு வகுப்பறை என்பது பயனற்றது. அப்ப நிச்சயமாக கழிப்பறைகளை நாம வந்து அதற்கு ஃபண்டு ஒதுக்கி கட்டுறோம். அது மட்டும் இல்ல, மெயின்டைன் பண்ணணும்.
மாசத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து ஒழுங்கா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய யூரினல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா பார்க்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீபேர் பண்ணணும். அப்ப இதெல்லாம் பண்றதுக்கு தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் நீங்களும் துணை நிக்கணும், கூட வரணும். 2 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் எங்களுடைய 2 கண்ணு தான், 2 கைகள் தான். 2 கையும் சேர்ந்து இருக்கை ஓசை எப்படி கரவொலி வருதோ, சத்தம் வருதோ, அப்படி தயவு செய்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் இன்னும் இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த வாருங்கள், உங்களை அரவணைக்க காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அன்பு தளபதி மாண்புமிகு முதல்வர் விஜய் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சியான நாள் இது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே மேடையில் சொன்ன மாதிரி நான் 2017ஆம் ஆண்டு அவரை போய் சந்திச்சு ஒரு மக்கள் வெள்ளத்தில் அவன் மிதந்து வர்ற மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று பண்ணி கொடுத்து அதில் ஆட்சி பீடம்னு ஒரு டைட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இது என்னன்னு கேட்டார். நீ மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து ஆட்சி பீடத்துக்கு வரணும் சார், அதுதான் ஆசை அப்படின்னு பார்த்து சிரிச்சாரு. நேரம் வரும் சொல்கிறேன்னாரு. ஸோ அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் ஆச்சு. இதை போய் முதல்வராக சந்தித்து அவரை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை அவரை நினைவு கூர்ந்தார். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு தருணம். அவருடைய பிறந்த நாள் என்பது வந்து தமிழகத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எந்த வித எதிர்பார்ப்பு 2017 அவரை போய் நான் அரசியலுக்கு வாங்கன்னு கேட்குறேன்னா, நான் வந்து அரசியலுக்கு வர்ற எதிர்பார்ப்பில் அவரை கேட்கல. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நல்லவர்கள் வர வேண்டும், சுயநலம் இல்லாத ஒரு ஆட்சி வேணும், இது மாதிரி ஆசையில் தான் போய் அவரை கேட்டேன். அது இன்னைக்கு நடந்துட்டு பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால தான் முதல்வருடைய விழா நடக்கும் பொழுது அவருடைய முதல் விழாவை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் சொன்னபோது உடனே செய்யுங்க நான் சொல்லி எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இது மாதிரி ஒரு கான்செப்டை எனக்கு கொடுத்து பண்ண சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா வெறுமனே ஒரு விழா நடத்திட்டு போக 100 குழந்தைகளை பேச வைத்து அவர்களை ஊக்குவிச்சு அவர்களோட பாராட்டு பதக்கமும் சான்றிதழும் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அழகு. அவங்களை உற்சாகப்படுத்தி நல்ல காரியம் துவங்குறோம் முதல்வருடைய பிறந்த நாள்லன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை நாகரிகமான அரசியலை பார்க்கும்போது ஒரு தமிழனாக பெருமையா இருக்கு. எல்லா நாடுகளிலும் நண்பர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றாங்க, நம்மளை பார்த்து பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் பாதைக்கு எல்லாரும் வந்துட்டோம்னு நம்ம நம்புறோம். இதை பார்த்து எல்லாருமே அதே மாதிரி மாறி நல்ல ஒரு பேச்சில், நடவடிக்கையில், பிஹேவிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நாடா நல்ல மக்களாக நம்ம உருவாயிடுவோம் சீக்கிரமும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல வளமான தமிழகத்தை காணப்போற நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து அந்த நன்றியை சொல்றதுக்காக தான் நான் வந்து முதல்வருக்கு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சேன். இது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, என்னுடைய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல நம்பர் 1 ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி அவருடைய சொபிஸ்டிகேட்டடான லைஃப் எல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களத்துல இறங்கி சாதிச்சு வந்து நின்றுக்காருன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு நான் தலைவணங்குறேன். அவருக்கு வந்து வாழ்த்து சொல்வதையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு நன்றி கடன் சொல்வதையோ என்னோட கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விழா. இப்ப தயாரிப்பாளர் நெருக்கடி படங்கள் ரிலீஸ் ஆகும் போது சின்ன படங்கள் பெரிய படம் சொல்றாங்க. அது ஒரு நாள் கூட டிக்கெட்டுடைய நிலையை வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இது தரப்பா நீங்க விஜய் சார் பேசிருக்கீங்களா? நாங்க சரி திரைத்துறை சார்ந்த போது விஜய் சாரை சந்திச்சு போது எங்களுக்கு சொன்னோம், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம், நிச்சயமா எல்லாமே கோஆபரேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா டிக்கெட் விலை ஏற்றுறது என்பதெல்லாம் வந்து அதை பத்தி நம்ம பேசல. எங்களுக்கு முக்கியமா எங்களுடைய பிரச்சனை பைரசி. இந்த பைரசி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பெஷல் விங் ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எங்களுடைய பிராக்டிக்கலான பிரச்சனைகள், படப்பிடிப்பில் வர்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். எல்லாமே தொகுத்து கொடுக்க சொல்லுங்க, ராஜ்மோகன்ட்ட கொடுங்க, எல்லாமே பண்ணிடலான்றாரு. அமைச்சர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். மிக விரைவாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு உலகத்தில் எந்த தொழில் எடுத்தாலும் ப்ரியாரிட்டின்றது வந்து உடனே சினிமாவுக்கு வராது. அது மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அது ஒன்னொன்னா வருவாங்க. அவங்களுக்கு சில கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி எங்க பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பார் முதல்வர். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கடந்த காலம் என்ன நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணப்பட்டது சார் நம்ம துறையில்? இல்ல சார், நெருக்கடிகள்ன்றதே இல்லை. நெருக்கடிகள் நாங்கள் உருவாக்கிக்கிறது, நம்ம உருவாக்கிறது. அதை பத்தியே நான் பேசல. இனிமேல் எப்படி இருக்கணும்ன்றதான் எங்க தளபதியோட நோக்கம். யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, ரிவர்ஸ்ல போய் எதையும் பேசாதீங்க. என்ன வேணும், என்ன செய்யணும், இதுதான் அவருடைய பாதையா இருக்கு. அதைத்தான் எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணாரு. நம்ம யாருடைய தவறையும் பேச வேண்டாம், குறைகளையும் பேச வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அதை நாங்கள் செய்யறோம்னு இருக்காங்க. அது நிச்சயமா பாசிட்டிவா எங்களுக்கு எல்லாமே இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் நாங்க கேட்கல. நாங்க வந்து அந்த மாதிரி அவர் எந்த தொந்தரவும் பண்ற ஐடியாலே நாங்க இல்ல. ஏன்னா அவருடைய வேலைகள் பலமா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பாராட்டாத சொல்லி அவர் கவனத்தை சீரழிக்கோ, நேரத்தை வீணடிக்கோ நாங்க விரும்பல. அவருடைய பணியை அவர் பாட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வருஷம் அவர் நிம்மதியா வேலை பார்த்து இந்த நாட்டுடைய தலையாய பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வரட்டும். அப்புறம் நாம நிச்சயமா எல்லா விளையாட்டு நம்ம எடுக்கக்கூடாது இல்லை, அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதான் உண்மை. அவர் கண்டிப்பா வந்து ஒரு வருஷத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து அது வந்து மாபெரும் புரட்சி ஒன்றை உருவாக்கி விடுவார். வந்ததே புரட்சி, இனி செய்ய போறது மாபெரும் புரட்சி. எல்லாருமே அரசு எதிர்பார்த்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க.
ஆமா. தொடர்பா நீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி பலமுறை வந்து நாங்கள் அறிக்கைகளா கொடுத்து விட்டோம். சென்சார் அதிகாரிகளோட பேசி பார்த்துட்டோம். மத்திய அரசுக்கும் நாங்கள் வந்து இது பற்றி வேண்டுகோள் கொடுத்து லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டோம். நாம இது முற்றிலும் மிக தவறான அணுகுமுறை. அது சாருடைய நான் வந்து எங்க விஜய் சார் படம் ஜனநாயகன்றக்கா பேசல. எந்த படம் இப்படி பாதிக்கப்பட்டாலும் அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட திரைப்படம், ஒரு 1000 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி நசுக்கிறீங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி நிக்குது. தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிக்குது. இதுவோ எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 80 கோடி ரூபாய் பணத்தை அதில் கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இது ஒரு தனிநபர் பிரச்சனையெல்லாம் யாருமே இதை பார்க்க வேண்டாம். இது ஒரு தொழில், இது ஒரு 100 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அன்ற முறையில் மத்திய அரசும் சென்சார் போர்டும் இது ஒரு தொழிலாக கருதி இதை பார்க்க வேண்டும். உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கான களம் இது அல்ல, இது வேறு, இது தொழில் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக வந்து இது மத்திய அரசு உடனடியே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்ன்றது மொத்த இண்டஸ்ட்ரியோட வேண்டுகோள். ஜனநாயகன் படத்துக்காக மட்டும் கேட்கல, எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அநீதியை பண்ணிடாதீங்க. இது எந்த தயாரிப்பாளரும் தாங்க மாட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு இந்த படத்துல சந்திக்க போற நஷ்டம் என்பது அவர் கேரையில் ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சது இழக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. இது ஒரு தனிநபருடைய விஷயம் இல்லை. உங்களுடைய 1-to-1 ஃபைட்டுக்கான இடம் இது அல்ல அப்படின்றது நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு வியாபாரம், இது ஒரு ஃபேக்டரி மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி. ஒரு 1000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி நீங்க க்ளோஸ் பண்ண என்ன நடக்குமோ அந்த மாதிரி இந்த 1000 கோடி ரூபாய் க்ளோஸ் பண்றதும் அதை செய்யாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியா பாருங்க, எங்களையும் ஒரு தொழிலா பாருங்கன்னு மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.